This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிந்தனை 1930களில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உலக புகழ் பெற்றார். அவரது சார்பியல் கோட்பாடு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி உலகம் முழுவதும் பேசப்பட்டது. பல பல்கலைக்கழகங்கள், அறிவியல் மன்றங்கள் அவரை அழைத்து உரையாற்ற செய்தன. ஐன்ஸ்டைன் எங்கு சென்றாலும் அவருடன் அவரது கார் டிரைவர் இருந்தார். ஒவ்வொரு உரையையும் அவர் பின்புறத்திலிருந்து அமர்ந்து கேட்டார். பலமுறை கேட்டதால் அந்த டிரைவருக்கு உரையின் ஒவ்வொரு வார்த்தையும் மனப்பாடம் ஆகிவிட்டது. ஒரு நாள் பயணத்தின் போது டிரைவர் சிரித்து கூறினார், சார், உங்கள் சார்பியல் கோட்பாடு மிகவும் எளிது. நான் கூட அதை உரையாற்ற முடியும். நீங்கள் சொல்வதை பலமுறை கேட்டதால் எல்லாம் நினைவில் இருக்கிறது. ஐன்ஸ்டீன் சிரித்தார். கோபப்படாமல் அவர் அதை பாராட்டாக எடுத்தார். சரி, அடுத்த உரையில் நீங்களே பேசுங்கள். யாரும் என்னை அடையாளம் காண மாட்டார்கள். நான் உங்களிடத்தில் அமர்ந்து கேட்கிறேன் என்றார். அடுத்த நாள் பெரிய மன்றத்தில் டிரைவர் மேடையில் நின்று ஐன்ஸ்டீனின் உரையை அப்படியே சொன்னார். அனைவரும் கைதட்டினர். ஆனால் உரை முடிந்ததும் ஒரு பேராசிரியர் எழுந்து சிக்கலான கணித கேள்வி கேட்டார். டிரைவர் சிரித்துக்கொண்டு, அது மிகவும் எளிய கேள்வி. என் டிரைவரே அதற்கு பதில் சொல்வார் என்று கூறினார். அப்போது உண்மையான ஐன்ஸ்டீன் எழுந்து அந்த கேள்விக்கு சரியான பதிலை அளித்தார். முழு அரங்கமும் அதிர்ச்சி அடைந்தது. இந்த சம்பவம் ஐன்ஸ்டீனின் நகைச்சுவை உணர்வு, எளிமை மற்றும் அறிவின் ஆழம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது.